Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஸோ இந்த எரரை வந்து ESS அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இதை பேஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, டீவியேஷன் ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் டிசையர்ட் ரெஸ்பான்ஸ் டியூரிங் த ஸ்டெடி ஸ்டேட். ஸோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு இன்புட் ஃபீட் பண்ணுவோம். அந்த இன்புட்டுக்கு கரெக்டாக தேவையான அவுட்புட்டாக வந்து நமக்கு ஒரு டிசையர்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு டிசையர்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை தாண்டி வேறு ஏதாவது அவுட்புட்டுக்கு டீவியேட் ஆகிற அப்படி கண்டிஷனை தான் வந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எரர் சிக்னலோட வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா u of t at t is equal to infinity அப்படிங்கிறது தான் இந்த ESSோட வேல்யூ. ஸோ இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டமோட அக்யூரஸியை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு எரர் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு சிஸ்டம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் எரர் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அக்யூரஸி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து ஜென்ரலாக எதனாலலாம் வந்து அக்கர் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் இன்புட். ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்புட் சிக்னலோட நேச்சர்னால இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து நமக்கு அரைஸ் ஆகலாம். செகண்ட் வந்து சிஸ்டம் நான் லீனியாரிட்டிஸ் அண்ட் தேர்ட் வந்து டைப் ஆஃப் சிஸ்டம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த 3 ஃபேக்டர்ஸால தான். ஸோ இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ESS அப்படின்னு தான் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரரை டினோட் பண்ணுவோம், which is equal to நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எரர் சிக்னல் E of t at t is equal to infinity அப்படிங்கிறது தான் இந்த ESSோட வேல்யூ. ஸோ ESS is equal to limit t tends to infinity E of t அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதை வந்து நம்ம இன்னொரு விதமாக கூட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ தியரமை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனல் வேல்யூ தியரமில் நம்ம எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு லிமிட் t tends to infinity x of t is equal to நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா லிமிட் s tends to 0 s into x of s அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம லிமிட் s tends to 0 s into e of s, அதாவது இந்த e of t சிக்னலுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு e of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் வேல்யூ தியரமை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரரை இப்படி கூட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இதில் இந்த E of t அப்படிங்கிறது வந்து எரர் சிக்னல், ESS வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் அண்ட் கேபிட்டல் E of s வந்து நமக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எரர் சிக்னல் E of t. ஸோ இதுதான் இதில் இருக்க பராமீட்டர்ஸ். இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, ஸோ எந்த சிஸ்டமுக்கெல்லாம் இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அண்ட் செகண்ட் வந்து யூனிட்டி ஃபீட்பேக் இருக்கிற சிஸ்டமுக்கு தான் இந்த ESS வேல்யூவை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிட் ஃபீட்பேக் சிஸ்டம் தான் இருக்கும். அண்ட் அது போக நான் யூனிட்டி ஃபீட்பேக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூனிட்டியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த ESS வேல்யூ நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அன்ஸ்டேபிள் சிஸ்டமுக்கு இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ இதில் இந்த யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டமுக்கான ESS வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபார் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் டிரைவ் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஒரு பிளாக் டயக்ராம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் நமக்கு R of s அப்படிங்கிறது இன்புட். இந்த இன்புட்டை நம்ம ஒரு சம்மருக்கு ஃபீட் பண்ணுறோம் அண்ட் இதிலேருந்து கிடைக்கிற அவுட்புட்டை வந்து நம்ம G of s வேல்யூ பிளாக்குக்கு கொடுக்குறோம். அண்ட் இங்கே நமக்கு C of s அப்படிங்கிறது அவுட்புட். இந்த அவுட்புட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபீட்பேக்கை எடுத்து நம்ம சம்மருக்கு இன்னொரு இன்புட்டாக கொடுக்குறோம். அண்ட் இதில் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரோட அவுட்புட் தான் வந்து எரர் சிக்னல் E of s அப்படின்றது நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு இந்த ஃபீட்பேக்கில் 1 அப்படின்ட்டு இருக்குது, அதாவது H of s வேல்யூ நமக்கு இங்கே 1. ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் கண்டிஷனை இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கான கண்டிஷனை நம்ம டிரைவ் பண்ணி முடிச்சுட்டு ஜென்ரலைஸ்டாக ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டமுக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரேஷியோ C of s டிவைடட் பை R of s நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா G of s divided by 1 plus G of s into H of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்கே H of s ஓட வேல்யூ 1. ஸோ நமக்கு G of s divided by 1 plus G of s அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம C of s வேல்யூவை எழுதலாம், which is equal to R of s into G of s divided by 1 plus G of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில்
இந்த சம்மரோட அவுட்புட்டாக நமக்கு இ ஆஃப் எஸ் இருக்குது. ஸோ இ ஆஃப் எஸ்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே அவுட் கோயிங்காக இருக்கிறது இ ஆஃப் எஸ், இன்கமிங்காக நமக்கு ஆர் ஆஃப் எஸ் இருக்குது, அண்ட் இங்கே கிடைச்சிருக்க இந்த ஃபீட்பேக் சிக்னல் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆர் ஆஃப் எஸ் ஃபீட்பேக் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம், சி ஆஃப் எஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால மைனஸ் சி ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே கிடைச்சிருக்க இந்த சி ஆஃப் எஸ் வேல்யூவை எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும், ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் ஆர் ஆஃப் எஸ் இன்டூ ஜி ஆஃப் எஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் அப்படின்ட்டு மாறும். இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம், which is equal to r of s plus r of s into g of s minus remaining term r of s into g of s divided by 1 plus g of s அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு டேர்ம்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும், அண்ட் ரிமைனிங் r of s divided by 1 plus g of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு கேபிட்டல் இ ஆஃப் எஸ் தான் இருக்குது. ஸோ அதை பொறுத்து நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருந்தோம் அப்படின்னா, லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதியிருந்தோம். ஸோ இங்கே கிடைச்சிருக்க இந்த இ ஆஃப் எஸ் வேல்யூவை இதில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டூ ஆர் ஆஃப் எஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டமுக்கான ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெச் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூவை 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஜென்ரலைஸ்டாக இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இஎஸ்எஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டூ ஆர் ஆஃப் எஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். ஹெச் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் எரருக்கான ஈக்குவேஷன். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.